அதாவது பாரதியார் பாடல் ஒன்று இருக்குதுங்க. எண்ணிய முடித்தல் வேண்டும், நல்லதை எண்ணுதல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும்னு சொல்லி ஒரு பாரதியார் பாடல் 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாடு விடுதலை ஆகிறதுக்காக அவர் பாடின பாடல். அதாவது என்ன செய்யணுங்க நல்ல தெளிவாக சிந்தித்து என்ன செய்யறதுக்கு செஞ்சு முடிக்கணும், அதுக்கு நல்ல மன உறுதியும் தெளிவான அறிவும் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு தலைமை தான் நம்மளை விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து நம்ம நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. அந்தமாரி தலைவர் நமக்கு இப்போ 2 பெரும் தலைவர்கள் கிடச்சிருக்கிறாங்க. ஒன்று ரெப்கோ வங்கியினோட சேர்மன் மதிப்புக்குரிய சந்தானம் அவர்களும், நம்மளுடைய மண்ணின் மைந்தன் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் சேர்மன் வங்கியோட இயக்குனர் அண்ணன் எங்களோட வழிகாட்டி அண்ணன் தங்கராசனல், இவங்க 2 பெரும் தலைவர்கள் தான் இன்றைக்கி இந்த இவ்வளோ தூரம் நமக்கு நலத்திட்ட உதவிகளுக்கு வங்கியை முன்னெடுத்து சென்றிருக்காங்க. நம்மளோட வங்கியை பார்த்திங்கன்னா 1969 ஆரம்பித்தாலும் 2021 அப்புறம் தான் 2021 அப்புறம் தான் வங்கியோட வளர்ச்சி அசூர வளர்ச்சியாக இருந்திருக்கு. 2021 பார்த்திங்கன்னா நம்மளோட வங்கியோட லாபம் பார்த்திங்கன்னா ஒரு 69 கோடி தான். இந்த வருஷம் வங்கிக்கு நிகர லாபம் கிடச்சிருக்குது. இது இல்லாமல் அவங்க இன்னும் வச்சுருக்காங்க டார்கெட்டு 250 கோடி ரூபா டார்கெட் வச்சு வங்கியில் எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்துக்க உண்டான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. வங்கி அப்புறம் வங்கியோட வளர்ச்சி அபராதமாக இருக்குது. அதனால தான் நம்ம இந்த 4 கூட நலத்திட்டங்களில் கொடுக்க முடியுது. ஏன்னா பேங்க் நம்ம டேரெக்டாக நலத்திட்டங்கள் கொடுக்க முடியாது. அதனால் 2007 நம்ம தாய்லாந்து பிரிவு நலக்கட்டளைகள் ஒரு ட்ரஸ்ட்டாக வச்சு அந்த ட்ரஸ்ட் மூலமாக நம்ம ஒரு நலத்திட்டம் கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 2020 பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபாய்க்கு நம்ம டோட்டலாக நலத்திட்டம் கொடுத்தோம். போன வருஷம் மட்டும் 13 கோடி ரூபாய்க்கு நலத்திட்டம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 8000 to 10,000 பேர் வாங்கியிருக்காங்க. இந்த வருஷம் அதிகமாக இருக்கும், அதை நம்ம சேர்மனே சொல்லுவார். இந்த அதேமாதிரி நிறையா நலத்திட்டங்கள் நீங்கள் பயனடைச்சிருக்கீங்க. மறுபடியும் நீங்கள் ஒரு தடவை 2 தடவை 3 தடவை அந்தமாரி பயனடைஞ்சிருக்கீங்க. இதில் மெயினாக போன வருஷம் ஒரு நலத்திட்டம் அண்ணன் அறிவித்தார். அதாவது பொருளாதாரத்தில் கீழ்த்தங்கிய பெற்றோர் இழந்த குழந்தைகளுக்கான கல்வி படிப்பு கட்டணங்க. அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜ் வரைக்கும் போன வருஷமே 142 பெற்றோர் கிடச்சிருக்காங்க. இந்த வருஷம் அதுக்கு அதிகம் மேலே நல்ல வரவேற்பு பெற்ற திட்டம் இந்த திட்டம். இதுமாரி பல திட்டங்களை நமக்கு அண்ணன் 2 பெரும் தலைவர்களும் நமக்கு முயற்சி பண்ணி முழு நேரமாக இருந்து நமக்கு இந்தளவுக்கு நம்ம, ஏன்னா நம்ம விடுதலைக்கு அப்புறம் தான் 1964 அப்புறம் தான் நம்ம தாயகம் வந்தோம். நம்ம இன்றைக்கி வரைக்கும் பொருளாதாரத்தில் எந்த வளர்ச்சியும் அடையலை. அதனால் அந்த பொருளாதார நம்ம வளர்ச்சி அடையணும்னு சொல்லி ஒரு தூண்டுகோலாக, நமக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது, இருந்தாலும் இந்த ஒரு தூண்டுகோல் நம்மளுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும், முடியாதவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் அண்ணன் மெயினாக மெடிக்கல் எய்டு, இது பள்ளி கல்விக்குண்டான ஊக்கம், இந்த இது அண்ணன் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதேமாரி கூடிய விரைவில் ஒரு நமக்காக ஒரு காலேஜ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. திட்டம் ஒன்று கையில் இருக்குது, அது போயிட்டுருக்குது. எந்த அளவில் சீக்கிரம் அது திட்டம் முடிஞ்சு நமக்காக தனிப்பட்ட ஒரு கல்லூரி அமையக்குண்டான வாய்ப்புகள் கூடிய விரைவில் அமையும் என்று இந்த இடத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேமாரி இந்த வங்கியை இந்த அளவுக்கு இந்த வங்கி நம்ம ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணி கொடுக்குதுன்னா அதுக்கு வங்கியோட ஊழியர்களோட ஒரு கடின உழைப்பு இருக்குது. இந்த நேரத்தில் அந்த வங்கிய ஊழியர்களுக்கும் என்னோட பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மீண்டும் ஒரு நன்றி இருக்குது. நன்றி, வணக்கம்.